ஏங்க, நம்ம சிக்கனாம்பட்டில வாங்குன சிக்கன வச்சு சிக்கன் பிரியாணி செய்யலாமாங்க? ஃபர்ஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ ஃபர்ஸ்ட்டு நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். சிக்கன நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. 300 கிராம் தக்காளிய கட் பண்ணிட்டு, 300 கிராம் வெங்காயத்தையும் கட் பண்ணிட்டு, கொஞ்சமா புதினா, கொத்தமல்லிய நறுக்கி மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கோங்க. குழந்தைங்க கொத்தமல்லி புதினாவை பெரக்கி சாப்பிட்றதுக்கு எரிச்சப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறனால கொத்தமல்லி புதினாவை அரைச்சி யூஸ் பண்ணா பிரியாணி இன்னும் டேஸ்டா இருக்கும். அடுப்புல சட்டியை வச்சு சூடானோன்னே 200 கிராம் ரீஃபண்ட் ஆயிலை ஊற்றி காய விட்டு எண்ணெய் காஞ்சோன்னே பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், அன்னாசி பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்து பொன்னிறமா ஆனோன்னே 2 பச்சை மிளகா, 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளியையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. புதினா மல்லி பேஸ்ட்டையும் அதில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலரிடுங்க. 3 ஸ்பூன் மிளகாத்தூள், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், கறி மசாலா தூள் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தயிர் 1/2 பாக்கெட் ஊற்றி நல்லா அடிப்பிடிக்காம கிண்டணும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தோடனே சிக்கனை அதில் சேர்த்து நல்லா மசாலாவோட ஒன்றா மிங்கிள் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு உலக்குக்கு 2 கிளாஸ்ன்ற அளவுக்கு தண்ணி நம்ம ஏற்கனவே அளந்து சூடு பண்ணி வச்சிருக்கோம். அதுல இருக்கிற தண்ணியை எடுத்து தான் நம்ம இப்போ சிக்கன்ல யூஸ் பண்ண போறோம். மசாலாவோட சிக்கன் நல்லா வெங்கலானோடனே 1 டம்ளர் தண்ணியை அதுல ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்தோடனே நம்ம ஆல்ரெடி அளந்து வச்சிருக்க தண்ணி எல்லாத்தையும் மொத்தமா அதுல ஊத்திட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அதுல ஊத்திக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சோன்னே நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் அதுல சேர்த்துட்டு சட்டியை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா அரிசி நல்லா மேலே வந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மேலே வெயிட் வச்சிடணும். மறுபடியும் 10 நிமிஷம் கழிச்சு சட்டியை திறந்து மேலே நெய்யை ஊற்றி கிளறி விட்டு இறக்குனா டேஸ்டான சிக்கன் பாஸ்மதி பிரியாணி ரெடி. சுட சுட பிரியாணியை தட்டில் போட்டு கூடவே அவிச்ச முட்டையும் ரைத்தாவையும் மிங்கிள் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் சும்மா அல்லும். ஏங்க, வீடியோவை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.